அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் கருணையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். எந்த பொருளுக்கும் யாருக்குமே அல்லாவை சார்ந்திராமல் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. மார்க்கத்தின் ஒரே மூலாதாரமாக எல்லா வேதத்தையும் உள்ளடக்கியதா இறுதி வேதமான குரானு தான் நம்ம மார்க்கத்தோட ஒரே மூலாதாரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் இந்த குரான்லேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு நோன்பு, சியாம். அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறாங்க. அந்த நோன்பை பற்றி பார்ப்போம். நம்ம இத்தனை வாரமாக நன்னெறியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நோன்பு பற்றி பார்க்க வேண்டியது இருக்கனால நம்ம அந்த இது பார்ப்போம். நோன்பும் ஒரு நன்னெறியில் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பு பார்க்கும்போது இது ஒரு கடமையாக்கப்பட்டது. நம்மளோட ரப்புல் ஆலமீன் நம்ம நம்பிக்கை மூமீன்களே அப்படின்னு குறிப்பிட்டு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் உங்கள் மேலே கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எல்லா மார்க்க கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம குரானுக்கு முன்னாடி, அதாவது முகமது நபிக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ராஹிம் நபி மூலயமா மார்க்க கடமைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சூரா 21 வசனம் 73, 22, 78 நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நோன்பம் முகமது நபிக்கு முன்னாடி, அதாவது குரானுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா 2 வசனம் 183 சொல்லும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களைத்தான் உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டவாறு உங்களுக்கும் நோன்பு இருத்தல் விதிக்கப்பட்டுள்ளது. இதிலே நம்மளுக்கு புரியுது, நம்மளுக்கு முன்னாடியும் உள்ளவங்க நோன்பு வச்சுருக்காங்க. அதேமாரி அல்லாஹ் நம்மளுக்கும் நோன்பு நோக்கணும்னு கட்டளை இட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது எதுக்குன்னா, அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு. இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற பெரிய ஹிண்ட்டு. ஒரே நம்ம வழிகாட்டுதலாக நம்ம குரானை எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட குரானில் அல்லாஹ் நன்னறியாளர்களுக்கு கலங்கர விளக்குன்னா வழிகாட்டுதல், வெற்றி அடையக்கூடியதுக்கு உள்ள வழிகாட்டுதலாக இது இருக்குது. நம்ம உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்ம ஆன்மாவை மீட்டிக்கிட்டு அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் கிடையாது. நம்ம மௌத்து வரைக்கும் தான் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிற நம்ம மௌத்து வரைக்கும் தான் அல்லாஹ் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மௌத்துக்கு அப்புறம் நம்ம குரானில் நிறையா வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் திருப்பி அனுப்புங்க, நான் சேர்த்து வச்சுருக்கிறதுலாம் தர்மம் கொடுக்குறேன், நான் நன்னறியான காரியங்கள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம், அதை நீங்கள் வீணாக்கிக்கிட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அதனால் மீட்சி அடைகிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அல்லாஹ் அந்த மீட்சி இந்த ஒரு இடத்துல இருக்குது, நோன்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு மாதிரி உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் நீங்கள் மீட்சி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மீட்சி அடையணும்னா நோன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். சூரா 2 வசனம் 184 குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு இருப்பதற்கென நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நோம்போட சட்டத்திட்டங்களை சொல்கிறாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சூரா 2 வசனம் 184 அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கை உள்ள மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம். நோன்பு, ஜக்காத்து, அதுக்கப்புறம் சலாத்து இதெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சலாத்து நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நடந்து கொண்டாவது சவாரி செஞ்சாவது நீங்கள் தொழுதே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒசூவில் மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா, பிரயாணத்தில் இருந்தாங்கன்னா, நோய் நொடியில் இருந்தாங்கன்னா, தண்ணி கிடைக்கலன்னா தைமம் செஞ்சீங்கன்னா அதில் சலுகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோன்புலையும் சலுகை கொடுத்துருக்காங்க. இது சலுகைனா அதை விடுறதுக்கு சலுகை இல்லை. நம்ம பிரயாணத்துலேயோ நோன்புலேயோ இருந்து அந்த நாட்களில் நம்ம நோன்பு வைக்க முடியலன்னா அந்த நோன்பை மற்ற நாளில் வைக்கணும்.
இது வந்து தொழுகையில் கிடையாது. தொழுகை வந்து எந்த சூழ்நிலையானும் தொழுது தான் ஆகணும். நோன்புக்கு வந்து அல்லாஹ் வந்து இதுக்கு பதிலாக இன்னொரு நாளில் வச்சிங்க, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லாட்டி இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ராவலில் இருக்கேன், நோன்பு நோக்கிறது நல்லா இதாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு எத்தனை நாள் நோன்பு விடுறனோ அது வந்து மற்ற நாட்களில் அந்த விட்ட நோன்பை இது வைக்கணும். இது நம்பர் 1. அடுத்தது அதே இதில் 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க, மிகுந்த சிரமத்துடனே அன்றி நோன்புற்க இயன்றவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழை மனிதர்களுக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடுறோம், இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்மளால் முடியாது, அப்படி இல்லாட்டி இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நோன்பு வைக்கிற சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்து இன்றைக்கி நான் நோன்பு வைக்கலைன்னா அந்த நோன்பை வந்து மற்ற நாளில் மாற்றி வைக்கணும். இது வந்து நோன்பை முறிக்கும் ஒவ்வொரு நாளும். இப்போ நோன்பு வச்சுட்டு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் முறிக்கிறது, அல்லது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு பாதியில் முறிக்கிறதுக்கு வந்து பரிகாரம் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நோன்பை திரும்பி வைக்கணும்னு சொல்லலை. இப்போ வந்து நோன்பை நோன்பை வச்சு முறிச்சிட்டேன்னா அதுக்கு பரிகாரமாக ஒருத்தவங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே ட்ராவலு உடம்பு சரியில்லாமல் இருந்து நோன்பு வைக்கலைன்னா அந்த நோன்பை வேறு நாளில் வைக்கணும். நோன்பை வச்சு பாதியில் முறிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பரிகாரமாக ஒருத்தவங்களுக்கு உணவு அளிக்கணும். அதிகமான நன்மையான காரியங்கள் ஒருவர் தாமாக முன் வந்து செய்தால் அது மேலானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பு இருந்ததே உங்களுக்கு சிறந்ததாகும். இதுவும் வந்து அல்லாஹ் கொடுக்குற பாயிண்ட்டு. நம்ம நோன்பு இருக்கிறதுல வந்து பல வகையில் சிறந்தது. நம்ம அன்றைக்கி குரான் கிளாஸில் கூட பேசுனாங்க, நோன்பு இருக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகுது. உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே நிறையா மாற்றம் வருது, பாசிட்டிவான ஒரு நிறையா இது விஷயம் நடக்குது. அந்த மாதிரி வந்து நோன்பு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக உள்ளது இருக்குது. ஃபிசிக்கலாகவும் ஆன்ம ரீதியாலையும் பல மீட்சி அடையலாம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நிறையா மாற்றங்களை கொண்டு வந்து அது நல்லதாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது, ரம்லான் எனும் மாதத்தின் போது தான் மனிதர்களுக்கு வழிகாட்டுதல், தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகங்களை வழங்குவதற்காக இந்த குரானை வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் இந்த மாதத்தை காண்பவர்கள் அதில் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது ரம்லான் மாதத்தில் நோன்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே ரூல்ஸை இங்கே திரும்பியும் சொல்கிறாங்க. நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருப்பவர்கள் அதே எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு ஈடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு கடவுள் சௌகரியத்தையே விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. உங்களுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சௌகரியத்தை தான் விரும்புகிறாங்க, கஷ்டத்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இது உங்களுக்கு ஒரு கடமையாக இருக்குது, இதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காட்டியதற்காக கடவுளை நீங்கள் துதிக்கவும் உங்களை நன்றி அறிதலை வெளிப்படுத்தவும் கூடும். நோன்பு வந்து இன்னொரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், மறுமொழி அளிக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க, அதாவது கிரேட்ஃபுல்லாக இருக்கும், தேங்க்ஃபுல்லாக வந்து அல்லாஹ்க்கு நம்ம இருக்கோம். அல்லாஹ் நீங்கள் எனக்கு இவ்வளோ அருள் புரிஞ்சதுக்கு, இவ்வளோ நேர்வழி காட்டினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மறுமொழியாக நோன்பு இருத்தல் நம்ம வந்து அது இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நோன்பு இருக்கிறது என்னென்னா வந்து அல்லாஹ்கிட்டேருந்து வந்த டைரக்ட் கட்டளையாக இருக்குது. அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு, ஓ மூமின்களே, ஓ முஸ்லீம்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு நோன்பு கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா வந்து தக்குவா நம்ம மீட்சி அடையும். நம்ம வந்து அதில் வந்து அது ஒரு பெரியது. நம்ம தக்குவா அடையணுன்னா அதில் சில காரியங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதில் நோன்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை கடமைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் நோன்பு இருங்க. ஏன்னா அல்லாஹ் கடமைன்னு ஆக்கியிருக்காங்க, அதை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம நோன்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம நன்றி அறிதலை, கிரேட்ஃபுல் டு காட், நம்மளோட நன்றி அறிதலை அல்லாஹ்க்கு வெளிப்படுத்துறதுக்காக நம்ம நோன்பு இருக்கோம். நம்மளோட சொந்த நலனுக்காக நோன்பு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்தது வந்து நோன்பு காலில் வந்து அல்லாஹ் வந்து சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸு முன்னாடி இருந்ததுலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வசனத்தை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. சூரா 2 வசனம் 187.
நோன்பு கால இரவுகளின் போது உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு தாம்பத்திய உறவு அனுமதிக்கப்படுகின்றது. அவர்கள் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பவராக இருக்கின்றனர். மேலும் நீங்கள் அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருக்கின்றனர். மேலும் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு துரோகம் ஏற்றுக் கொண்டீர்கள் என்பதை கடவுள் அறிந்திருந்தார். மேலும் அவர் உங்களை மீட்டு கொண்டார். அத்துடன் உங்களை பிழை பொறுத்தார். இனிமேல் கடவுள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு தேடியவர்களாக நீங்கள் அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொள்ளலாம். விடியலின் போது இப்போ எப்போலேருந்து எப்போ நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. விடியலின் போது இறைவின் கருப்பு நூலிருந்து வெளிச்சத்தின் வெள்ளை நூல் தெளிவாக தெரிகின்ற வரை நீங்கள் உண்ணவும் பகிரவும் செய்யலாம். சூரியன் அஸ்தமனம் வரை நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது விடிய காலையில் லேருந்து சூரியன் அஸ்தமிக்க வர இங்கே நோன்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த 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 பாயிண்டில் இன்னொன்று சேர்க்கணும். இப்போ எப்படி சைத்தான் பொறைய பார்த்து நிறையா பேரை நம்மளும் முன்னாடி அப்படி தான் இருந்தோம், நோன்பை தவற விட்டுக்கிட்டு இருந்தோமோ, இப்போ சைத்தான் வலப்பக்கத்துலேருந்து வருவான், நல்லது தான் சொல்கிற மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி சைத்தான் நான் நல்லது தான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் ஒரு குரல்படி கொண்டு வரான். அதாவது எப்படின்னா, இந்த வசனத்தில் நீங்கள் சூரியன் அஸ்தமனமானும் வரை, அரபியில் அல்லைல் அப்படின்னு இருக்குது, அல்லைல் வரை நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத சில பேர் அல்லைல்னா இரவு தானே அர்த்தம், அதனால் நம்ம இஷா வரைக்கும் நோன்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு லேட்டஸ்ட்டாக இந்த தப்பான மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கும்போது, நம்ம குரானில் ரிசர்ச் பண்ணும்போது அல்லைல்னு உள்ளது இரவு தான். ஆனால் இரவு ஆரம்பம் மக்ரிபு, அதனால மக்ரிபு வரைக்கும் தான் அல்லாஹ் நோன்பு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த லைலத்துல் கதிரை நம்ம இஷாலேருந்தோ இல்லை நைட்டு ஒரு 8 மணி 9 மணிலேருந்தோ ஆரம்பிக்க போகிறதில்ல. லைல்னு உள்ளதுன்னா, லைல்னா சூரியன் அஸ்தமாகிறதுலேருந்து லைலு ஆரம்புது. அதனால் அல்லாஹ் நோன்பு நோக்கிறது லைல் வரைக்கும் நோன்பு நோருங்க அப்படின்னு சொல்கிறது. சூரியன் அஸ்தமாகும் வரை நோன்பு நோருங்கன்னா கரெக்டான மீனிங்கு. அது நம்ம மக்ரிபு வரைக்கும் தான் நோன்பு நோர்க்குன்னு நம்ம ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் சொல்கிற மாரி இஷா வரைக்கும் நோன்பு நோர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க திருச்சி மல்டிபிள் மீனிங்கை ஒரு திருச்சி சொல்கிற மாதிரி நம்ம தப்பான இது கொண்டுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது, ரம்லானின் கடைசி 10 நாட்களின் போது பள்ளிவாசலை அடக்கமாக்கி கொள்ள நீங்கள் தீர்மானித்தால் தாம்பத்திய உறவு தடை செய்யப்படுகின்றது. இவை கடவுளின் சட்டமாகும். நீங்கள் அவற்றை வரம்பு மீற வேண்டாம். கடவுள் இவ்விதமாக தம்முடைய வெளிப்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்திலே நம்ம படிக்கும் போது அல்லாஹ் கட்டளையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஆன்ம மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு நோன்பு நோக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. நம்ம எப்படி நம்ம தொழுகையில் நம்ம பார்க்கும்போது பெண்களை மாதவிடாய் சமயத்திலேருந்து வேறு சோர்ஸு, அதாவது நபி சொல்லாததை, அல்லாஹ் சொல்லாததை, குரானில் இல்லாததை, வேறு புத்தகத்திலேருந்து இட்டுக்கட்டப்பட்டதை எடுத்துக்கிட்டு பெண்களை தொழுகிறதுலேருந்து எப்படி தடுத்து அவங்களோட வாழ்க்கையில் பல வருஷங்கள் தொழுகிறதுலேருந்து, நோன்பு நோக்கிறதுலேருந்து, குரானை படிக்கிறதுலேருந்து எப்படி தடுக்கிறாங்களோ, அதேமாரி பெண்களை மாதவிடாய் சமயத்தில் நோன்பு நோக்கிறதுலேருந்து தடுக்கிறாங்க. இது குரானில் எங்கேயுமே இல்லாதது, அல்லாஹ் சொல்லாதது, முகமது நபி சொல்லாதது அப்படின்னு நம்ம இதை பதிய வச்சுக்கிறோம். இதில் மாதவிடாயை பற்றி அல்லாஹ் சூரா 2 வசனம் 222 அது சொல்லியிருக்காங்க. அதில் தொழுகிறதுக்கோ, நோன்பு நோக்கிறதுக்கோ, குரானை படிக்கிறதுக்கோ, வேறு மற்ற நன்னறியான காரியங்கள் செய்யறதுக்கோ எந்த தடையும் இல்லை அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது, பிறை பார்ப்பது அவசியமா அப்படின்னு கேட்டால், பிறை பார்ப்பதை பற்றி குரானில் எங்கேயுமே சொல்லாதது, நபியும் சொல்லாதது, இதுவும் இட்டுக்கட்டப்பட்டு எடுத்தது.
எதுக்காக இட்டுக்கட்டப்பட்டு எடுத்ததுன்னா, இப்போ நம்ம இது இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம், மீட்சி வந்து அல்லாஹ் வந்து நோன்புல வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம எப்படி விளக்குறதுன்னு தெரில. நம்ம வெற்றியை வந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி ஒரே இடத்துல வச்சா மாதிரி அந்த 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 நோன்பை அடைஞ்சிட்டோன்னா நம்மளோட ஆன்மாவுக்கு பெரிய மீட்சி அடையக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்வோட கருணையால் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு ஒரு ஈஸியாக நம்ம அதை ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம நோன்பு நோட்டு நம்ம மற்ற நல்லடியாக காரியங்களும் செய்யணும். அல்லாஹ் நோன்புல வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. அந்த நீங்கள் நோன்பை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மா மீட்சி அடையலாம் அப்படின்னு. அப்படி ஈஸியாக அடையக்கூடிய நோன்புலேருந்து, அதாவது ஈஸியாக அடையக்கூடிய அந்த நோன்பை அடைஞ்சி மீட்சி அடையிறதுலேருந்து சைத்தான் எப்படி வெளிக்கெடுக்க முடியும்னா, அந்த நோன்பை வந்து நம்ம கடைப்பிடிக்காமல் வேறு சோர்ஸை பின்பற்றி தவற விடுறது. வேறு சோர்ஸை பின்பற்றுறது எப்படின்னா, நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். இது எல்லா மலக்குகளுக்கும் ஆதம் நபிக்கு சுஜூது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து அல்லாஹ்வோட கட்டளைக்கு அடிபணிஞ்சு ஆதம் நபிக்கு சுஜூது செஞ்சாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து பார்த்தோம். அப்போதைக்கு வந்து அவங்க சஜிதா செஞ்சது வந்து ஆதம் நபிக்கா இருந்தானோ அவங்க வந்து அல்லாஹ்வோட கட்டளையை பின்பற்றினாங்க. அதுதான் வந்து மெயின். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நோன்பு, சலாத்து, ஜக்காத் எந்த மார்க்க கடமையை எடுத்தானோ அது அல்லாஹ்கிட்டேருந்து வந்த கட்டளையாக இருக்குன்னு, அல்லாஹ்கிட்டேருந்து முஹம்மது நபி மூலிமா வந்து குரானில் இருந்தால் தான் நம்ம வந்து அது மார்க்க ஆதாரமாக எடுத்து அதை நம்ம கட்டளையாக எடுத்து பின்பற்ற முடியும். இது வேற இல்லாதது எடுத்தால் வேற சோர்ஸ் ஆகிடுது. இப்போ அல்லாஹ்வோட கட்டளையை பின்பற்றும் போது தான் நம்ம வந்து ஆன்மா மீட்சி அடையக்கூடியதாக இருக்குது. அதனால் அவங்க வேற சோர்ஸை பின்பற்றி அல்லாஹ் கட்டளையிடாததை பெறைய பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு வேறு தேதியில் வச்சு அல்லாஹ் சொன்ன இதை வந்து தவற விட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம இன்னும் டீப்பாக பார்ப்போம் இன்ஷால்லா. அந்த தகுந்த வசனத்தை படிச்சுட்டு நேரம் இருக்கும்போது நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால் பிறையை பற்றி குரானில் எங்கேயுமே எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 6 சூரா 96 அல்லாஹ் சொல்லும்போது, சூரியனும் சந்திரனும் கணக்கிட கருவியாக பயன்பட செய்தார். அவர் எல்லாம் வல்லவர், அறிந்தவர், வடிவமைப்பு இத்தகையதே ஆகும். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் வந்து கணக்கிட வச்சுருக்காங்க. நம்ம எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 9:36 கடவுளை பொறுத்தவரை மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானம் பூமி படைத்த நாள் முதல் இதுவே கடவுளின் விதிமுறையாக இருந்து உள்ளது. வானம் பூமி படைச்சதுலேருந்து அதே சர்க்கிள் தான். 12னா 12 தான். 12.5 13 ஒரு வருஷம் 13 12 அந்த மாதிரி மாறாது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு டீப் மீனிங் சொல்லியிருக்காங்க. இதை ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரிசர்ச் பண்ண நம்மளுக்கு அத்தாட்சி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மீனிங். ஒரு 12னா இத்தனை வருஷம் சுற்றுது. ஒரு 12 உள்ளது ஒரு 11.5 கொஞ்சம் சுலோவாக சுற்றி 11.5 இல்லை கொஞ்சம் வேத்தில் சுற்றி ஒரு 13 அப்படி மாறுதான்னு கேட்டால் இல்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானம் பூமி படைச்சதுலேருந்து மாதங்களோட எண்ணிக்கை 12 தான், அக்யூரேட்டு. அடுத்தது வந்து 10:5 வந்து அவர்தான் சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை விளக்காகவும் ஆக்கின்றார். மேலும் வருடங்கள் என்னும் முறையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் கணக்கிட ஏதுவாகும். இது கணக்கிடன்னு உள்ளது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை கணக்குப்பட சொல்லியிருக்காங்க, கணக்கிட சொல்லியிருக்காங்க. கணக்கிட ஏதுவாகும் அதன் நிலைகளை வடிவமைத்தார். அவர் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அன்றி படைக்கவில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக படைச்சிருக்காங்க. அறிந்திருக்கின்ற மக்களுக்கு வெளிப்பாடுகளை நாம் விவரிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இரவும் பகலும் வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து அது காலங்கணிக்கும் ஒரு வழிமுறையும் கணக்கிடுவதற்கு ஒரு உபாயத்தையும் நிர்மாணிக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் சரியாக கணக்கிடப்பட்டு உள்ளன. சூரியன் சந்திரன்லாம் வந்து கரெக்டாக கணக்கிடப்பட்டிருக்கு. மிக சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ப்ரிசைஸ்லி கரெக்டாக சுற்றுப்பாதையில் ஓடுது. உதாரணத்துக்கு வந்து பூமி ஒரு சுற்றி வந்துச்சுன்னா
வந்து அது வந்து 24 மணி நேரம். 24 மணி நேரம்னா அக்யூரேட்டு. இது நோன்பை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு சந்திர மாதம் எப்போது தொடங்கும் எப்போது முடிவடையும் என்பது கண்டு கொள்ள அறிவியல் அறிவை கடவுள் நமக்கு வழங்கியுள்ளார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி வருது வந்து 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 24 மணி நேரத்தில் தான் அதை அல்லாஹ் வந்து தொழுகைக்கு உள்ள கணக்கே அது வச்சுருக்காங்க. பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு வந்து 24 மணி நேரம் ஆகுது. அந்த 24 மணி நேரத்தில் தான் அல்லாஹ் வந்து எப்பப்போ தொழுவணும், சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி சூரியன் உச்சத்துலேருந்து கொஞ்சம் சாஞ்ச உடனே, அதுக்கப்புறம் நடுத்தொழுகை, அப்புறம் சூரியன் அஸ்தமாச்ச உடனே, அதுக்கப்புறம் இரவு தொழுகை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவது வந்து 365 நாள். கரெக்டாக சொல்லப்போனால் 365.242. ஏன்னா இதை தான் வந்து நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து லீப் இயராக வந்து பிப்ரவரியில் ஒரு நாள் மாற்றம் வருது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அக்யூரேட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து அல்லாவோட வடிவமைப்பாக இருக்கிறதுனால அது அக்யூரேட்டாக அல்லாஹ் வந்து நான் கட்டமைக்கிறேன், என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வானத்தை பூமியை பாருங்கள், அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்கிறேன்னா, அல்லாவோட இது டைமிங்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு மனிதர்கள் ஆப்ரேட்டர் பண்ணக்கூடிய விஷயமா மற்றது ஒரு ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ எடுக்கும் போது அது வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதுக்கு நிறையா மேபி அதே டைம் வராது, கொஞ்சம் முன்னப்பின் ஆகும். ஏன்னா எரிபொருள் தீர்ந்துருக்கலாம், அல்லது ஓட்டுநருக்கு வந்து டயர்டாகி அவர் கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிராஃபிக் ஜாமு ரிப்பேர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா காரணத்தினால அது வந்து டைம் அக்யூரேட் சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன வருது, அதனால் நான் வந்து கண்ணால் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து கண்ணால் பார்க்குறதுக்கே வேலை இல்லை. அல்லாவோட இது வந்து ப்ரிசைஸ்லி கால்குலேட்டட், அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி வர்றதுல வந்து 365.2.4 நாள்னா அவ்வளோ இதுதான். அதுக்கு மேலே வந்து ஒரு 24 மணி நேரம் உள்ளது கொஞ்சம் ஸ்லோவாகி 23 மணி நேரமாக சுற்றிருச்சு, அல்லது 24.5 மணி நேரமாக சுற்றிருச்சு, 25.5 மணி நேரமாக சுற்றிருச்சு. இத்தனை லட்சக்கணக்கான வருஷம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, எந்த பேச்சுக்கே இல்லை. அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்காங்கள, வானம் பூமி படைச்சதுலேருந்து இதான் கால்குலேஷனு, 12 மாதம்தான் அப்படின்னு. அதனால் அல்லாவோட இதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. ரம்லானை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது எப்படின்னா, நிலவு பூமியை ஒரு சுற்றி வந்துச்சுன்னா ஒரு மாதம், அந்த சவபான் மாதம் வந்து பூமியை ஃபுல்லாக சுற்றி ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு, அதாவது சென்னைக்கு வந்துட்டு அடுத்த ரவுண்டு அடுத்த சர்க்கிள் ரம்லான் சர்க்கிள் ஆரம்பிக்கிறது வந்து எப்போனா கரெக்டாக காலையில் 6:15 அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிக் காலண்டர் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா, சந்திர மாதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா சூரியன் அஸ்தமானோன்னு நிலவு, அதாவது இஸ்லாமிக் காலண்டர் ஆரம்பிக்குது. அப்போதைக்கு காலையில் இப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்க போனால் 28 பிப்ரவரி 2025 காலையில் 6:15 சென்னையில் வந்து அதாவது நிலவு வந்து பூமியை ஒரு வட்டம் சுற்றி முடிச்சுட்டு புது வட்டம் ஸ்டார்ட் ஆகிடுது 6:15. அதுக்கப்புறம் வர சன்செட்டு, அதாவது சூரிய அஸ்தமனத்துலேருந்து ரம்லானு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப கிளியரு. நிலவு வந்து பூமியை ஒரு ரவுண்டு சுற்றி வந்ததை வந்து நான் வந்து 6 மணிக்கு மேலே நான் நிலவில் வானத்தில் போய் மொட்டை மாடியில் போய் பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அறிவுக்கு பொருந்தாதது. அல்லாஹ் சொன்ன அந்த ப்ரிசைஸ்லி கால்குலேட்டட், கச்சிதமாக நான் கணக்கிடப்பட்டிருக்கேன் அப்படின்னு உள்ளதை வந்து நம்ம வந்து ஒரு டவுட்டு பண்ணுற மாரி. ஏன்னா இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கு இதே கிடையாது. நம்ம பஸ்ஸு ட்ரெயின் வேணால் முன்ன பின்ன வரலாம், நம்ம வந்து வந்துக்கிட்டோம், நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இது வந்து காலையில் 6:15 நிலவு வந்து பூமியை ஒரு ரவுண்டு போயிட்டு புது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி சன்செட்டு டைம் எப்போனா வந்து மகரிப் சூரியன் எப்போ அஸ்தமாக்கிதுன்னா 6:19 சூரியன் அஸ்தமாகுது. அப்போலேருந்து ரம்லான் ஸ்டார்ட்டு. இந்த மாதம் 28 நாள் தான் இருக்கனால மார்ச் 1
சென்னையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நோன்பு சென்னையில் இருக்கிறவங்க அந்த டைம் படி நோன்பு மார்ச் 1 நோன்பு வைக்கணும் அல்லாவோட கட்டளைப்படி. இதில் சந்திரன் தெரியுது தெரியல, மழை பெஞ்சிச்சு, மேகமாக இருந்துச்சு, எங்கள் ஊரில் தெரிஞ்சிருச்சு, உங்கள் ஊரில் தெரியல, இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஆரம்பிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு குளறுபடி வருஷம் ஒரு 4 நாளில் ரம்லான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களாம் எதனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாததால், சும்மா ஒரு உதட்டளவில் நம்பிக்கிட்டு அல்லாவோட சிஸ்டமில் நம்பிக்கை இல்லாதனால. இது ப்ரிசைஸ்லி கால்குலேட்டட். இந்த இப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வருதுன்னா அது அக்யூரேட்டாக அந்த டைமு. இது அல்லாஹ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அல்லாஹ் கண்ட்ரோல்ஸ், காட்ஸ் கண்ட்ரோல்ஸில் எவ்ரி திங். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க. காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங்னு இருக்கனால இதில் ஒரு கொஞ்சம் முந்தாது கொஞ்சம் பிந்தாது, கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அதை நான் மொட்டை மாடியில் போய் கண்ணால் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன்னு சொல்கிறது அது பொருந்தாதது. இது எதுக்கு பொருந்தன்னா, இது குரானில் சொல்லாதது, நபி சொல்லாதது, எதுவுமே சொல்லாததை வேறு யாரோ நபி சொன்னாங்கன்னு ஒரு புனைக்கப்பட்ட ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒதுக்கிட்டு அதை மேலே தூக்கி பிடிக்கிறது. இதை தான் ஒரு பெரிய தப்பாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தப்பான புரிந்ததிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி, அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்த்ததில் சென்னையில் உள்ளவங்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் மார்ச் 1 ரம்லான் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு மீட்சி அடையக்கூடிய ரம்லானை கடைப்பிடித்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.